நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சற்று முன் தமிழகத்தில் 15 மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. ஸோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தலைமையில் ஜூன் 5ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக இந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெறுவதால் பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. விளையாட்டின் மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கையை ஊக்கப்படுத்தி போதை இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கை அடைய நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்துள்ளார். தாவேகாவில் இணைந்து விட்டதாக எம்ஜிஆரின் பேரன் ஜூனியர் எம்ஜிஆர் அறிவித்துள்ளார். தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பது பற்றி இன்னும் முடிவு எடுக்கவில்லை என்று வைகோ அவர்கள் தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் கடைகளை மூடுவது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். அமைச்சர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தி வருகிறார். சிபிஎஸ்இயின் புதிய தலைவராக IAS அதிகாரி லோகண்டே பிரசாந்த் சீதாராம் என்பவரை மத்திய அரசு நியமித்துள்ளது. LPG வாடிக்கையாளர்கள் குழாய் வழி இயற்கை எரிவாயு இணைப்புக்கு மாற மத்திய அரசு வழங்கிய 3 மாத காலக்கெடு வரும் ஜூன் 30ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. அதன்படி தங்கள் பகுதியில் PNG உள்கட்டமைப்பு வசதி இருந்தால் அதற்கு மாற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2027 மார்ச் மாதத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த மாநில EC திட்டமிட்டுள்ளது. திருமணமான பெண் அவர் பிறந்த குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல என்று நினைப்பது அரசமைப்பு ரீதியாக ஏற்புடையது அல்ல என்று சுப்ரீம் கோர்ட் தெரிவித்துள்ளது. மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். வணிக வரித்துறையில் எந்தவித பரிந்துரையும் இல்லாமல் பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. பணி மூப்பு தகுதியின் அடிப்படையில் 271 அலுவலர்கள் பதவி உயர்வு பெற்றுள்ளனர். திருச்சி அரசு மருத்துவமனையில் நர்சிங் மாணவி சீதா லட்சுமி மரணத்திற்கு தரமற்ற மருந்தே காரணம் என்று விசாரணை குழு அறிக்கை அளித்துள்ளது. CBSE +2 விடைத்தாள் சரிபார்ப்பு மறு மதிப்பீட்டிற்காக மாணவர்கள் தங்களுடைய பெற்றோர்களுடைய ஆதார் எண்ணை கொண்டும் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் தாவேகா சார்பில் போட்டியிட 3 பேர் கொண்ட பட்டியல் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களிடம் பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தீன் தயாள் உபாத்யாயா ஊரக திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வேலையில்லாத கிராமப்புற இளைஞர்களுக்கு தேவையான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்படுகிறது.